ஐயோ கேக்கே நறுக்க மாட்டேது அந்த. அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதுரை பொண்ணு சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் குட். ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான ஒரு என்டர்டைன்மெண்ட்டான விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அது கூடவே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்குமே பாருங்கள். தம்ப்நெயில் அப்புறம் ஃபர்ஸ்ட் உள்ள கிளிம்ஸ்லாம் பார்த்தோன்னே ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபேமிலி வெல்கம் பண்ண போகிறோம் யூஏக்கு. அந்த வெல்கமிங் அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி வெல்கம் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி வந்தப்போ பார்த்தீங்கன்னா நான் வெக்கேஷன் போயிட்டு நான் வந்த மாதிரி இருந்துச்சு அவங்க கூட சேர்ந்து. இது நான் இங்கேருந்து வெல்கம் பண்ணுறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. பார்க்கிங் போட்டுட்டு உள்ளே போகிறதுக்கு என் ஹஸ்பண்டை வேறு அடிச்சு விட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப முன்னாடியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி ஆப்போட லேர்னிங் டைம் பார்த்துட்டு தான் நாங்கள் உள்ளே வந்தோம். ஆனாலுமே ஹஸ்பண்ட் நம்ம லேண்ட் ஆனதுக்கப்புறம் வந்தாலே அவங்க வரதுக்கும் நம்ம போகிறதுக்கும் கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான் கேட்கல. ஃபேமிலியை பார்க்குற ஆர்வத்தில் அவங்கள 1 மணி நேரம் முன்னாடியே கூட்டிகிட்டு வெயிட் பண்ண வச்சுட்டேன். ஆனால் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. அக்கா ஹஸ்பண்டு அபுதாபியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அக்கா வராங்க அப்படின்றதுனால அவங்களுமே வெல்கம் பண்ணுறதுக்கு சர்ப்ரைசிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அக்காவுக்கு தெரியாது அவங்க ஏர்போர்ட்டில் வராங்கன்னு. நான் மட்டும் தான் பிக்கப் பண்ண வரேன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இது ஒரு சர்ப்ரைஸான மொமெண்ட்டாக இருந்தது. நாங்கள் கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அவரே வெளியே வந்தார். அது ஒரு நல்ல த்ரில்லிங்கான மொமெண்ட்டாக இருந்தது அன்னைக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட மொபைலை கொடுத்து நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் தான் வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்றது மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் தான் மோஸ்ட்லி வீடியோஸ்லாம் எடுப்பேன். இந்த ஒரு மொமெண்ட்டை நீங்கள் கேப்சர் பண்ணணுன்றது மாதிரி கொடுத்துருந்தேன். ஏன்னா நானும் அதில் இன்க்ளூடிங்காக இருக்கிறேன் அப்படின்றதுக்காக. எல்லாருமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தது. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்குரிய அந்த அலுப்பு கூட தெரியல. அப்புறம் என் அக்காவும் அவள் ஹஸ்பண்டோட போயிட்டு மீட் பண்ணா. ஸோ அவளுக்கும் அது ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு மொமெண்ட்டு. எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஊருக்கே போகலை. அவங்க ஒரு 4 இயர்ஸ் கிட்ட இங்கேயே தான் இருக்காங்க. அதுக்கு அவள் தான் ஒரு 2 டைம்ஸாக வந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்தால் அப்போ நான் இந்தியாவிலேருந்து வெக்கேஷன் போயிட்டு கூட வரும்போது கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ கூட எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் இல்லை. இங்கே இருந்துட்டு நான் வெல்கம் பண்ணும்போது அது ஒரு தனி ஒரு ஃபீலாக தான் இருந்தது. இது எந்த டைம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் வர மாதிரி அதிகாலை 5 மணின்னு சொல்லலாம். அப்போ எல்லாருமே டீ காஃபி பீஸா பர்கர்னு சாப்பிட்டுட்டு அங்கே ரெஃப்ரெஷிங் ஆகிட்டு இருந்தோம். வெயிட்டாக இருக்கேன் இப்படி இந்த டப்பால வச்சு சும்மா போனு பார்த்தீங்களா? போனு ஆனர் ஆன்ல இருக்கு. ஓ ஓபன் டைப் போன். சூப்பர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நானும் அக்காவும் கரெக்டான டைமில் விசிட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. நானும் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட என்னோட பர்த்டே மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பெருசாக செலிப்ரேஷன்லாம் இருக்காது, சும்மா சிம்பிளாக தான் இருக்கும். பட் அது ஒரு தனி எக்ஸைட்டிங்கான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும் தானே. அந்த மாதிரி 14 எனக்கு பர்த்டே, 16 அக்காவுக்கு பர்த்டே. அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கும் எப்போவுமே வருஷம். நாங்கள் பெருசாக பக்கத்தில் இருந்ததே இல்லை. இந்த வருஷம் தான் நாங்கள் 2 பேருமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அக்கா ஹஸ்பண்ட் அவளுக்காக ப்ளூடூத் அப்புறம் மொபைல் ஃபோன் எல்லாம் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து அவள் சர்ப்ரைஸ் ஒரு பக்கம் ஆகட்டும், ஊர்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கீங்க நான் சர்ப்ரைஸ் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதான் நவாப்பழத்துக்கு மேலே ஒன்று வேணுமா? இங்கே நான் சொல்லவே மறந்துட்டேன், என்னோட குட்டீஸை சுத்தமாகவே நான் மறந்துட்டேன். அவங்க பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக ஆகிட்டாங்க. அவங்களுக்கு என் அக்கானா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அவள் கூட அவ்வளோ அவங்க 2 பேருக்கும் அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால ரொம்ப எக்ஸைட்டிங்காக அவங்க தான் எங்களுக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க.
அவங்க அங்கே ஃப்ளைட்டில் ஏறுற டைமிங்லேருந்து இங்கே வந்து லேண்ட் ஆகுற டைமுக்குள்ளே எங்களை போட்டு படுத்திட்டாங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு. அக்கா ஹஸ்பண்ட் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முந்தின நாளே வந்து நைட்டு போல் கோழியானம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வட்டலப்பம் கடல் பாசி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். காலையில் பரோட்டா போடலாம் அப்படின்ற மாதிரி பிளானு. விடிய காலையில் ஆனது எல்லாம் வந்து பீஸா பர்கர்னு சாப்பிட்டதுனால இதெல்லாம் வந்து சரியாக வராதுன்னு சொல்லிட்டு சும்மா என்னோட அக்கா ஹஸ்பண்ட் மட்டும் தோசை மாதிரி ஊற்றி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஊற்றி கொடுத்தாச்சு. ஸோ அதுவுமே வந்து அப்படியே மிஞ்சின மாதிரி ஆயிடுச்சு. சும்மா வட்டலப்பம் கடல் பாசி மட்டும்தான் காலி பண்ண மாதிரி இருந்தது. அப்புறம் ஊரில் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் கேட்டிருந்தேன். நானுமே வந்து ரிட்டன் வெக்கேஷன் இப்போ வந்து ஜூலை அண்ட் ஆகஸ்ட் ரெண்டுமே யூஏயில் வந்து 2 மந்த்துமே இங்கே வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த டைமில் தான் கரெக்டாக அக்காவும் இங்கே விசிட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கும் டைம் இருக்குது. ஸோ வந்து ஆகஸ்ட் போல் வந்து எல்லாருமே சேர்ந்து திரும்ப ரிட்டன் இந்தியாவுக்கு போயிடலாம் அப்படின்றது மாதிரி தான் பிளான் இருந்தது. அதனால என் அக்கா கிட்ட பெருசாக எதுவுமே கேட்கல, எதுவும் திங்ஸ்லாம் வேணும் அப்படின்றது மாதிரி. ஏன்னா நான் அங்கேருந்து வரும்போது நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன்ட்டு வீணாக போகாத மாதிரி ஒரு சில திங்ஸ் மட்டும் கேட்டிருந்தேன். அதோட ஸ்நாக்ஸ் எல்லாமே கொண்டுட்டு வந்திருந்தா. பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காகவே பார்த்து அவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தா, ஸ்வீட்டும் சரி ஸ்நாக்ஸும் சரி. ஆனால் இப்போ நடக்கிறதான் பார்த்தா வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா வெளியே போகிறது, வீக் டேஸில் கரெக்டாக டைமிங் ஓடுறது இப்படின்னு போயிட்டுருக்கு. நிறைய அந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து காலி பண்ணுற மாதிரி அந்த ஒரு இதே இல்லை. இங்கே வந்து புதுசாக யூஏயில் நிறையா ஃபுட்டெலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றது மாதிரி ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்களா. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால ரொம்ப இதெல்லாம் வந்து மிஞ்சி போன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இதெல்லாம் திரும்ப ரிட்டர்னுக்கு தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் வருமோ அப்படின்றது மாதிரி ஆயிடுச்சு. ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் இன்னும் நான் மச்சான் ஃபேமிலி போய் பார்க்கல, இன்னும் இங்கே இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் போய் பார்க்க முடியல. கரெக்டாக என்னமோ டைம் ஸ்லாட் மாதிரி கரெக்டாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. அவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் திங்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாமே வந்து போய் கொடுக்குறது கூட இன்னுமே டைம் இல்லை. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இப்போ சப்போஸ் பாஸ்போர்ட் புதுசாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா அந்த அட்ரஸ் ப்ரூஃப்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ரீசெண்டாக வந்து அம்மாவோட பாஸ்போர்ட் மிஸ் ஆகி அதை திரும்ப ரீஅப்ளை பண்ணுறதுக்காக இப்போ எமர்ஜென்சியாக இங்கே வரப்போகிறதுனால அந்த சுச்சுவேஷனுக்காக வந்து நாங்கள் அப்ளை பண்ணுறது மாதிரி பிளானில் இருந்தோம். ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ரஸ் உடனே மாற்ற முடியல. ஸோ பழைய அட்ரஸ்லேயே கொடுத்தாச்சு. அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ வந்து ரீசெண்டாக பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறது கிடையாது. டைரெக்டாக வீட்டுக்கு வந்து அவங்க அந்த வீட்டில் தான் இருக்காங்களா அப்படின்றத ஜிபிஆர்எஸ் வரைக்கும் வச்சு செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் கையில் கிடைக்கிது. அது வர்றதுக்கு ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே அவ்வளோ டைம் ஆச்சு. எல்லாமே ப்ராப்பராக இருந்ததுன்னா ப்ராப்பராக டக்குன்னு எல்லாமே முடிஞ்சிடும். இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி தான் இஷ்யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ யாராவது இப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டாக வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக பாஸ்போர்ட் ரொம்ப கெடுபடியாக போயிட்டுருக்கு. அம்மாவை இங்கே எடுக்கிறதுக்கு அந்த 1 மந்த்தாக வந்து பயங்கர ஸ்ட்ரகிளை நாங்கள் ஹேண்டில் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ரிலேட்டடாக யாராவது இருக்காங்க அந்த மாதிரினா கண்டிப்பாக இந்த வீடியோஸ்க்கு அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் அவங்கக்கிட்டையுமே சொல்லுங்கள். அண்ட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதியம் போல் அக்கா வந்து ராயல் பிரியாணி, இங்கே உள்ள ராயல் பக்கெட் பிரியாணி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டிருந்தா. ஸோ அதனால் அதையே ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வீட்டில் செய்கிறேன்ற மாதிரி தான் பிளான் இருந்தது. பட் வந்து அலைச்சலில் எல்லாரையும் பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம பேச அந்த ஒரு டைமே கரெக்டாக போகும். அதனால நம்ம வெளியே ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஆர்டர் பண்ணியாச்சு. இருந்தாலுமே வந்து 65லாம் கொஞ்சம் பத்தாது அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வீட்டில் சிக்கன்லாம் பரட்டி வச்சு அதையுமே ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன். இதுக்கு வந்து ஸ்வீட்டுக்கு வந்து குலோப் ஜாமுன் கொடுத்துருந்தாங்க. நம்ம ராயல் பக்கெட்டில் எப்போ ஆர்டர் பண்ணாலும் சரி, நம்ம வெளியே சப்போஸ் அவுட்டிங்க்கு எடுத்துகிட்டு போகிறோன்னா இதெல்லாம் வந்து ப்ராப்பராக, ஆனால் 5 பேரோட சாப்பாடு வாங்குறப்ப மட்டும்தான் இதெல்லாம் ப்ராப்பராக கொடுப்பாங்க. பிளேட்ஸ் ஆகட்டும், நம்ம விரித்து சாப்பிட்றதாகட்டும் எல்லாமே காம்போவாக அப்படியே செட்டாக வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு போகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அன்னைக்கு லஞ்ச் இப்படி தான் நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா அபுதாபி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து மண்டே லீவுன்றதுனால அங்கேயே 2 days ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே உள்ள வீடு அந்த அட்மாஸ்பியரு நாங்கள் வில்லா மாதிரி தான் எடுத்திருந்தாங்க அக்கா ஹஸ்பண்டு. ஸோ அதெல்லாம் கவர் பண்ண முடியல. கண்டிப்பாக இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் அந்த வில்லா எப்படி இருந்தது, எப்படி புக் பண்ணாங்க, என்ன எதுன்ட்டு அந்த டீட்டெயிலாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது எப்படி இருந்ததுன்னு நான் உங்ககிட்ட நான் விஷுவலாகவே காமிக்கிறேன். பட் இந்த தடவை வந்து ஜஸ்ட்டு நாங்கள் அங்கே போன ட்ராவல் விலாகோடு சேர்த்து அந்த 3 days எங்களோட டேட் டைமிங் எல்லாமே வந்து எப்படி ஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்றது மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
அண்ட் இதில் இன்னுமே வந்து கொஞ்சம் எக்ஸைட்டிங்கான மூமெண்ட்டு, கொஞ்சம் ஃபன்னியான மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ கண்டிப்பாக கண்டினியூவாக பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணுற மாதிரி பிளான் இருந்தது. ஸோ மதுரை ஜிகிர்தண்டா இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு மச்சான் ஆசையாக கூட்டிகிட்டு போனாங்க. கடைசியில் பார்த்தா கடையை மூடிட்டாங்க. அடப்பாவிகளா, நான் வந்த நேரமாக கடையை மூடுவீங்கன்ட்டு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேஃபிடேரியா போயிட்டு ஜூஸு, குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் மதியானத்துக்கு வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு மதியானத்துக்கு இங்கே உள்ள ஃபேமஸான யமன் மந்தி தான் வாங்கியிருந்தோம். அபுதாபியில் வந்து இந்த மந்தி ரொம்பவே ஃபேமஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. டேஸ்ட் வைஸ் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம நார்மலாக இங்கே ஷார்ஜாலாம் அஜ்மான்லாம் சாப்பிட்ருக்கேன், அதை விடையுமே எனக்கு இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சது. கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட, பட் நல்லா இருந்தது, ஒர்த்தாக இருந்தது. இதுக்கு வந்து காம்போவாக சூப்பு, அதுக்கப்புறம் தால்ச்சா மாதிரி ஒரு பாட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நம்ம எப்போவுமே சைடிஷ்க்கு வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டொமேட்டோ பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கேர்டில் வந்து செம்ம சூப்பரான ஒரு ஃப்ளேவரோடு கொடுத்துருந்தாங்க. அது கூடவே சீ ஃபுட்டில் இது வந்து ஒரு காம்போ பேக் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ மோட்டா ரைஸோட ப்ரானோட மிக்சிங்கில் ஒரு செம சூப்பரான ஒரு சாப்பாடு. எனக்கு வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ரைஸுமே வந்து ஒரு கை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஃபில்லிங்காக இருந்தது. அதுக்கு ஒரு ஃபிஷ் ஃப்ரையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியல, பட் ஃபிஷ் ஃப்ரை நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்துச்சுங்க எல்லாமே. நான் தான் கொஞ்சம் அதை கை வைக்கலை. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் என்ன பண்ணோன்னா, நெக்ஸ்ட் டே ஈவினிங் போல் அலைன் மலை போகலாம் அப்படின்றது மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அலைன் மலை நிறைய பேர் என்கிட்ட வந்து வீடியோ ஜஸ்ட்டு ஸ்டேட்டஸ் போட்டப்போ என்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் விசாரிச்சுருந்தாங்க, மேலே எப்படி இருக்குது, ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ வந்து மறுநாள் லீவ் இருக்குது அப்படின்னா, இப்போ சாட்டர்டே போல் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 8 o'clock மேலே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அங்கே போக 10 ஆகிடும். அந்த டயத்தில் செம்ம சூப்பராக இருந்தது கிளைமேட்டு, ரொம்ப வெக்க தெரியவே இல்லை. பயங்கரமாக காற்றடிச்சிட்டு அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணோம் நாங்கள். அக்காவுக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து பர்த்டே மாதிரி ஒரு பிளான் இருந்ததுனால வாங்கிட்டு வந்த கேக்கை அங்கேயே வச்சு கேக் கட்டிங் வச்சிடலாம் அப்படின்றது மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அலைன் மலையில் மேலே ஏறினோடனே கொஞ்சம் தூரத்தில் இந்த ஒரு ஸ்பாட் இருக்குது. இங்கே வந்து ப்ளே ஏரியாலாம் இருக்குது. கிட்ஸ் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு நைட் நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். டென்ட்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா டென்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வெக்க தெரியல, கண்டிப்பாக வெக்க இல்லை, ரொம்ப வெக்க இல்லை, ஹீட் இல்லை, பயங்கர காற்று அடிச்சிச்சு. அந்த காற்றுக்கு சூப்பராக இருந்தது. கொஞ்சம் மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மாதிரி கொஞ்சம் நடந்துட்டு இருந்தது. பட் இந்த பக்கம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இப்போ நான் இங்கே வந்து கேக் கட்டிங் செலிப்ரேட் பண்ணுற இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. மேலே போனீங்கன்னா 2 ஸ்பாட் விசிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தால, இதில் வந்து டாப் வியூ கிட்டையுமே வந்து ப்ளே ஏரியா இருந்தது. ஸோ இங்கேயுமே வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே இருக்குது. நைட்டில் லைட்டிங்ஸோட அங்கே வியூ பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. அன்னைக்கு மச்சான் சாப்பிடல மதியம், அதனால லஞ்ச் அங்கே போய் எடுத்துகிட்டு போய் அந்த டைமில் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னடா வளையுது, என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? ஐயோ, கேக்கே நறுக்க மாட்டேது, அந்த அளவுக்கு கேக் பண்ணியிருக்கீங்க. கேக் நறுக்காத அளவுக்கு கேக் பண்றாங்க. இது உண்மையிலே கேக்கு தானா? இல்ல கேக்ல எதுவும் கிஃப்ட் இருக்கா? ஊட்டி விடு பானமாக்கு, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லு. அடே அடே, பானமாக்கு ஊத்தி விடுற ஹாப்பி பர்த்டே சொல்லி. அந்த மேல உள்ள சாக்லேட்லாம் இறுகிடுச்சு. வேற உள்ள கேக் சாஃப்ட்டா இருக்கு. லேயர் ஊத்தி இருக்கானல்ல. வேமா எந்திரச்சதுடா. இப்ப ரீசன்ட்டா அதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. கேக்ல ஆடா இருக்கு இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கேக்கோட அந்த டாப் லேயர் வந்து ஃபுல்லாக சாக்லேட்டில் கவர் ஆகிருந்ததுனால வந்து ஃபுல்லாக இறுகிருச்சு போல இருக்கு, மெல்ட்டாக இல்லை. ஸோ அது வந்து கட் பண்ணும்போது உடைய ஆரம்பிச்சிருச்சு. உள்ள கேக்கில் அந்த கத்தி இறங்கவே இல்லை. ஒருவேளை ஷார்ப்பான நைஃபாக இருந்ததுன்னா இறங்கியிருக்கும் போல். பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம வச்சு கட் பண்ணுறதுனால அந்த கத்தி தான் வளைஞ்சிச்சு. அது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஃபன் மொமெண்ட்டாக இருந்தது. ஸோ வச்சா அதில் தான் சர்ப்ரைஸாக ஏதோ பண்ணிட்டாங்க போல இருக்குது, வச்சுருக்காங்க போல இருக்குன்னு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக, என் ஹஸ்பண்ட் படுத்திருந்தாங்க, நெக் பெயின்ன்றது அவங்களுக்கு, படுத்திருந்தாங்க. ஸோ அந்த டைமில் கரெக்டாக எந்திரிச்சு வேற வந்து அவங்களும் ஆர்வமாக பார்த்தாங்க.
அங்கே அடிக்கிற காற்றுல அப்படியே அந்த வியூவை என்ஜாய் பண்ணிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஃபேமிலியோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப சூப்பரான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. லாஸ்ட் டைம் அக்கா வந்திருந்தப்போ அலைன் மலை வந்து போகலை, அதை விட்டுட்டு மீதி எல்லாமே வந்து கவர் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை அலைன் மலை தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு கவர் பண்ண மாதிரி இருந்தது. மேலே எப்படி இருக்கோ தெரியல, பயங்கர ஹீட்டாக இருக்க போகுதுன்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஓரளவுக்கு சூப்பரான ஒரு கிளைமேட்டாகவே என்ஜாய் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ஹீட்டும் இல்லை, ரொம்ப கூலாகவும் இல்லை, ஒரு மாதிரி வார்ம் கிளைமேட்டாக சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.